இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அது எப்படியாப்பட்ட வசனம் என இருக்கா? இப்போ நம்ம சமாதானத்தை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் சமாதானம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுவதனால சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, அது இந்த காலம் அப்படின்னு சொல்லி அது ஏதாவது வேத வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்துக்குரிய, இந்த நாளுக்குரிய, இந்த காலத்துக்குரிய சமாதானம் என்கிற தலைப்பின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் பண்ண ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் சமாதான பிரபுவா இருக்கிறபடியினால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இந்த காலத்தை கொடுத்தபடியினால், இந்த நேரத்தை, இந்த நிமிஷத்தை கொடுத்தபடியினால், நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க சமாதானம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை காண்பதை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, சமாதானம் பண்ண ஒரு காலம், இந்த காலத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. இந்த நிமிஷத்துக்காக, இந்த நொடிக்காக நீங்க கொடுத்த அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நீங்க சமாதான பிரபுவா இருந்து எங்களுக்கு சமாதானம் பண்ணுகிற அந்த காலத்தை கொடுத்ததுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.